வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் தான். ஸோ ஃபுல் சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மெயினாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேங்க் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்சைட் கொஷின் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் கொடுத்துருப்பேன். இந்த கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பப்ளிக் வரைக்குமே யூஸ் ஆகும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொடுத்துருப்பேன், அந்த கம்பல்சரியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 2 ரீசன் சூஸிங் கார்டன் பீ பிளான்ஸ் இன் மென்டல் ஃபார் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்கக்கூடிய ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோசைக்கஸ் இண்டிவிஜுவல் ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவல் இது இன்சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் குளோரோபிளாஸ்ட் இனிடன்ஸ் இஸ் நாட் அக்வயரிங் த்ரூ த நியூக்ளியார் ஜீன் கிவ் த ரீசன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைட் கொஷின் தான், கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் எனி 2 சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வித் an எக்ஸாம்பிள். ப்ரீஃப்லி ரைட் அபவுட் அப்ரோச் கிராஃப்டிங், வாட் இஸ் டிப்ளோஸ்போரி, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ். ஸோ 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆஃப் இயர்லிக்கு இப்போ நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மவுண்ட் லேயரிங் ஏர் லேயரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Write a note type of dapitum. Briefly write about for pollination in Vallisneria. Explain the categories polyembryony. What are the synonyms of variation? Explain mental dihybrid cross. Difference between incomplete dominance and codominance. What is atavism? Explain example. So இதெல்லாம் ரொம்ப important. அடுத்து பார்த்தீங்கன்னா describe the dominant epistatis. Chapter 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜெனட்டிக்ஸில் டாமினன்ட் எபிஸ்டாட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் பாலிஜெனிக் இனிடன்ஸ், எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் இன் எக்ஸாம்பிள், ப்ரீஃப்லி ரைட் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ, டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் பாலினேஷன் இன் கேலோட்ரோபஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சாப்டர் 1 தான் இது. டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் பாலினேஷன் கேலோட்ரோபஸ், எக்ஸ்பிளைன் த டெவலப்மெண்ட் ஆஃப் போனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது ஆஃப் இயர்லிக்கு இது நீங்கள் எதிர்பார்க்கலாம், அப்படிலாம் பப்ளிக் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட், வாட் இஸ் மீன் பை ட்ரான் கன்ஃபிகேஷன், வாட் இஸ் ஸ்டார்டாபாக்ஸ், வாட் ஆர் த ஸ்ப்ளைசோசோம், ஹவு டு யூஸ் த பயோடெக்னாலஜி இன் மாடர்ன் ப்ராக்டிஸ், வாட் இஸ் பிஏசி, எக்ஸ்பிளைன் இட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு வில் யூ ஐடென்டிஃபை வெக்டர்ஸ், வாட் இஸ் பேஜ் மிட்ஸ், கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், what are the characters of multiple alleles, write the short note of chemical mutagens and co-mutagens, tabulate the different type of RNA polymerase and their product. ஸோ இது ரொம்ப முக்கியம், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா briefly explain instructional inactivational methods of screening recombinants, write a short note of biofortification within help of example. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு how a herbicide tolerant tobacco plant was developed. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா enumerate the application of biotechnology. இது ரொம்ப முக்கியம். enumerate the application of biotechnology. Explain the genome editing and CRISPR Cas9 method. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதனால் நல்லா இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி டிஸ்கிரைப் த எலக்ட்ரோஃபோரசிஸ் டெக்னிக் இன் ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், ரைட் எனி 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்ஸ் 3 மார்க்ஸ். அடுத்து டிரான்ஸ்போசன் ஆஸ் ஏ வெக்டர் கிவ் த ரீசன், டிஸ்கிரைப் த ப்ராசஸிங் ஆஃப் ப்ரீ எம்ஆர்என்ஏ மெச்சூர் எம்ஆர்என்ஏ, எக்ஸ்பிளைன் த சேஞ்சஸ் இன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் லோக்கை ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அப்ரிவேஷன். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு green algae are not likely to be found in depth strata ozone, give the reason. Next பார்த்தீங்கன்னா write the soil types based on the formation, list any 2 adaptive features developed in parasite enabling for the living successfully on the host. How is a retinotome act as a structural defense of plant against fire, what is pattern, what are the ways of product IBR,
write any two applications of somatic embryogenesis, what is cell suspension culture. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா how to sterilize nutrient media, the plant tissue culture, difference between somoclonal variation and gametoclonal variation, write the short note of germplasm conservation, write any three parts of patents, define thermal stratification, write it is kinds, list out the effects of fire on plant life, write any negative interaction each with an example, what are the anatomical adaptation of epiphytes. And then பார்த்தீங்கன்னா நமக்கு what are the advantage of seed dispersal. ஸோ seed dispersal ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி list out the morphological adaptation of halophytes. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா give an account of various type of parasitism with an example, explain topographic factors, list out the application of plant tissue culture, explain the basic concept involved in plant tissue culture. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு list the benefits of EIA to society, mention any two achievement of afforestation, what is protein bank, give an example, write about the maternal protocol, write are the types of moist tropical forest in Tamil Nadu, define reaction, difference between littoral and limnotic zone, what is food web, give an example. Next பார்த்தீங்கன்னா give a briefly account of first law of thermodynamics, draw the flowchart of type of ecosystem, write any three strategies ecosystem in management, write about the foliose lichen stage in lithosphere, what are the effects of ozone depletion, write the benefits of processed tulipera, list the environmental benefits of rainwater harvesting, distinguish between endangered walnut rare species. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் draw the flowchart on biodiversity conservation, describe the causes of effects of deforestation, give an account effects of global warming and strategies deals within global warming, what are the significance of plant suggestion, explain the structure of pond ecosystem, describe the food chain, it is a types. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு write the cosmetic uses of aloe vera, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா which fruit is rich potassium, mention the economic importance, define organic agriculture, difference between biomedicine botanical medicine, what are biofertilizer, what is intergenic hybridization, give an example, mention the name of crop and variety of the bred by the hybridization in resistance against in white rusting disease, write the purpose of seed certification. ஸோ பியூர் சீட்ஸில் கொஷின் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை கேட்கலாம், விதை சான்றமைப்பு. write the purpose of seed certification, இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா briefly write about the seaweed liquid fertilizer, write any three objectives of plant breeding, mention any three types of heterosis, give an account of various methods of new plant engineering technique. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு write the origin and area cultivation of green gram and red gram, what are the advantage of cultivations of aromatic plants, give an account of role of jasminum and rosa in perfuming, what are the psychoactive drugs, add a note of origina opium. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா explain the type of selection, list out the possible changes in plant species due to the domestication, give an account of methods of seed storage, describe minor millets, describe the type of fibers, write the steps involved in mushroom cultivation. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா half yearly எக்ஸாமினேஷன். ஸோ டிசம்பர் மந்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு நடக்கும். அந்த half yearly எக்ஸாமினேஷனுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இதை நல்லா படிச்சுக்கோங்க. நான் சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன். இது இந்த கொஷின் கம்பல்சரியிலுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேட்கலாம். வீடியோ படத்தை பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தமிழ் வீடியோத்துக்கு வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறோம். மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படி மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.